சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கே விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாரு. சார், என்னை மன்னிச்சிடுங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு கடனும் வாங்கலை. இந்தாங்க சார் டாக்குமெண்ட், இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விக்ரம் வந்துட்டு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. நந்தினி கிட்ட மகாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அம்மா பார்த்தீங்களா, காவேரி சொன்ன மாதிரியே 4 மணிக்குள்ளே அவங்க நான் எந்த ஒரு கடனும் வாங்கலாம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்ம குடும்பமானதையே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நந்தினி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஜோதி கிட்ட ஆண்டி உடனே வந்து காவேரியை வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்கன்னு சொல்ல கரெக்டாக மகாவும் விக்கியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஜோதி வந்து தம்பி இங்கேயே நில்லுங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. மகா வந்து தள்ளி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்து விக்ரம் வந்துட்டு காவேரி என்ன தள்ளி நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் தான் முதல் ஆளாக நிற்கணும், வாங்க வந்து நில்லுங்க அப்படின்னு பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஜோதி ரொம்ப சந்தோஷமாக மகாவுக்கும் விக்ரமுக்கும் மட்டும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கிருபாவும் நந்தினியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் காவேரி இங்கேயே தங்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிவிடுங்க, அவங்க தங்கிறதுக்கு தனியாக ரூம் வந்து ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. மகா கடைசியாக உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது கரெக்டாக நந்தினி காவேரி நில்லு நில்லுன்னு கத்துறாங்க. காவேரின்னு கூப்பிட வந்து மகா வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நந்தினி வந்துட்டு என்னடி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, இப்போ நீ நிற்க போறியா இல்லையாடி அப்படின்னு சொன்னதுமே மகா வந்து திரும்பி பார்க்குறாங்க. நந்தினி ரொம்ப கோவமாக நேராக மகா கிட்ட போயிட்டு யாரடி நீ, என்னவோ புருஷன் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி அப்படியே பெரிய மகாராணி மாதிரி நுழையிற, யாரு நீ, எதுக்காக விக்ரமோட பிஏன்னு பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்க, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ திருச்சியில் என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன் அண்ணன் யார் உன் அண்ணி யார் அப்படின்னு மொத்த ஜாதகமும் எனக்கு தெரியும். ஏதோ விக்ரம் அங்கே பழசெல்லாம் மறந்துட்டு இருந்தப்போ மூட்டை தூக்குற இடத்துல நீ அவனை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்க, ஆனால் அவன் உன்னை திரும்பி கூட பார்க்கல. இப்போது விக்ரம் பெரிய கோட்டீஸ்வரன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா விக்ரமோட பிஏன்னு பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி விக்ரமோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக தானே இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மகா வந்து அதையெல்லாம் கேட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து நந்தினி வந்து என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு, இந்த வீட்டை விட்டு இல்லை இந்த ஊரை விட்டே நீ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது கிருபா வந்துட்டு ஆண்டி என்ன இவகிட்ட இப்படி பொறுமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, இவகிட்ட இப்படியெல்லாம் பேசினா பத்தாது, இவளுக்கெல்லாம் 4 அறை விட்டு அனுப்பணும், முதல்ல அதை பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொன்னதுமே மகாவுக்கு கோவம் வருது. கிருபாவை பலார்னு அறையிறாங்க. உடனே கிருபா வந்துட்டு என்னையே அடிச்சிட்டியா நீ, உனக்கு இவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போது நந்தினி வந்துட்டு என்னடி என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி உன்னோட ரவுடித்தனத்தை காமிக்கிறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நந்தினி வந்து மகாவை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு நந்தினியோட கையை பிடிச்சி முறுக்குறாங்க. என்ன அத்தை நீங்கள் உங்கள் மருமகன் கூட பார்க்காம அடிக்க கை ஓங்குறீங்களே அப்படின்னு சொன்னதுமே நந்தினி வந்துட்டு என்ன சொன்ன இப்போ நீ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அத்தை, நான் வந்து உனக்கு அத்தையா அப்படின்னு கேட்க ஆமாம் விக்ரமோட பொண்டாட்டி நான், அவரோட அம்மா நீங்கள், அப்போது நீங்கள் எனக்கு அத்தை தானே அப்படின்னு சொல்ல யாருக்கும் அத்தை கிடையாது, என்ன நீ விளையாடிட்டுருக்கியா, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல விக்ரம் என் கழுத்தில் தொட்டு தாலி கட்டியிருக்காரு, அவரோட பொண்டாட்டினா நீங்கள் எனக்கு அத்தை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இன்னும் நான் பழசெல்லாம் மறந்த காவேரியாகவே இருக்கேன்னு நினச்சிட்டிங்களா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, எப்போ நான் விக்ரம கோவிலில் பார்த்தனோ அப்போவே எனக்கு மொத்தமாக ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. நானும் விக்ரமும் ஒன்று சேரணுன்னு அந்த கடவுளே நினைக்கிறாரு, அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எங்கள் 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு மொத்தமாக ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாத்துலேயும் தோற்று தான் போகிறீங்க, அப்போவே உங்களுக்கு புரியலையா, நானும் விக்ரமும் ஒன்றா சேரணுன்றது தான் விதி, அதுதான் அந்த கடவுளும் வந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல நந்தினி அதை கேட்டு சிரிக்கிறாங்க. நீ சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா, இப்போ நீ விக்ரம் கிட்ட போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ,
அவன் வந்து அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடுவான். டாக்டர் சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா? விக்ரம் கிட்ட ஏதாவது ஒரு உண்மையை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தணும்னு நினச்சா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கடவுள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நினைக்கிறாரா? ஏதாவது லாஜிக்காக பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லும்போது மகா வந்துட்டு சரி அப்படியே வச்சுக்கோங்க, எனக்கும் விக்ரமுக்கும் ஒன்றா தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு, நாங்கள் 2 பேரும் பழசெல்லாம் மறந்துட்டோம், இருந்தும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் வேறு ஒரு பேரில் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தர் காதலிச்சோம், அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டாரு, இப்போ நான் விக்ரம் கிட்ட திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டேன். இது எல்லாத்துலேயும் ஏதாவது லாஜிக் இருக்கா சொல்லுங்கள்? ஆனால் கடவுள் எல்லாத்தையும் மறக்கடிச்சாலும் எங்களுக்குள்ளே இருக்கிற காதலை அப்படியே தான் வச்சுருக்காரு. அந்த காதல் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு நந்தினி கிட்ட வந்து சவால் விடுறாங்க. இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விக்ரமுக்கு உங்களோட சுயரூபத்தை புரிய வச்சு அவர் கையாலே வந்து உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்த வைப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் விக்ரம் கையால் நான் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் 1 இல்லை 2 இல்லை 4-5 குழந்தைங்கள பெற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் விக்ரம் கூட வாழ்வேன். இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி, ஓஹோ அப்படியா, அதையும் பார்த்துடலாம், இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன் கண்ணு முன்னாடியே இதோ நிற்கிறாள் கிருபா, இவளை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ண வச்சு உன்னை விக்ரம் வாயாலேயே வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன். அப்படி மட்டும் நடக்கலைன்னா இந்த நந்தினி செத்துட்டான்னு நினச்சிக்கோ அப்படின்னு வந்து நந்தினியும் மகாவும் மாற்றி வந்து சவால் விட்டுக்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி அதையும் பார்த்துடலாம், இனிமே தான் இந்த மகாவோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு என்கிட்டயே வாடி, நீ சவால் விட்டுட்டு போகிற, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.